என்கிட்ட ஒரு அதாவது 7.5 லட்ச ரூபா சேவிங்ஸ் இருக்கு 2007 அப்படின்ட்டு இருப்பான். நீ ஆபீஸ் போவியா, சரி, கம்ப்யூட்டர் எடுத்து வச்சுட்டு இந்தாங்க இதுல இது பண்ணுங்க பேப்பர் கொடுப்பாங்க. என்ன சார் சொல்றீங்க? இந்த இதுல கோடிங் பண்ணு, இதுல மில்லிங் பண்ணு அப்படிம்பாரு. என்ன சார் அது, எனக்கு புரியல. இதுதான் ஃபியூச்சரு அப்படி வேற எடுத்து. நீ அதெல்லாம் அப்படின்னா அவர்கிட்ட பேசக்கூடாது. இதை யார் நீங்க கொண்டு வந்து எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அதை வைக்க கூடாதுன்னு அப்படின்னு. இப்பதான் உள்ளாரு சார் வந்துட்டாரு அப்படின்னு. வந்துட்டாரா அப்படின்னு போய் அவர்கிட்ட போய் கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி, சரி வந்ததே எனக்கு பண்ணியா அப்படிம்பாங்க. ரீசெண்டா எனக்கு ஆச்சுரா, எங்க ஆபீஸ்ல எனக்கு அவனுக்கு என்ன பண்ணானுங்க, அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் வேணும், எத்தனை வருஷத்துக்கு தான் அந்த பூமர் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்றது அப்படின்ட்டு அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் கேட்டானுங்க. அது எனக்கு இன்னொரு சீனியருக்கு மட்டும் போட்டானுங்க. அது அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் தான் பேரு, அதுல உன்னால அட்வான்ஸ் டீடைலிங்கே பண்ண முடியாது. அதுல வந்துட்டு அதுல எஸ்டிமேட் பண்ணுங்க, அப்ப எப்படிங்க பிராக்டிஸ் ஆகும்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. சார் எனக்கு என்னோட மெத்தட் தான் கரெக்ட், படத்துலயே நான் ஸ்பீடா பண்றேன்னு சொல்லி தெரிஞ்ச. எவ்வளவு ரிலேட்டபிளா எவ்வளவு அருமையா எடுத்திருக்காரு. சாமாடா அது. அதுக்கு நான் என்ன கேக்குறேன், 2007 லேண்டோட விலை எவ்வளவு, ஒரு அப்ராக்சிமேட்டா இவ்வளவு ரேட் இருக்கும். இவன்ட்டு 7.5 லட்ச ரூபாய் இருந்துருச்சு கரெக்டா. 7.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதானே. எத்தனை வருஷத்துக்கு பேங்க்ல இருப்பான்? எப்படா நீ இப்ப சேலத்துல தானே இருக்க. சரி, சேலத்துல வீடு வாங்கணும்டா, நீ சேலத்துல மட்டும்தான் நிலத்தை வாங்கணும். ஆமாடா, 7.5 லட்ச ரூபாய் சென்னையில வண்டியில வர சேலத்துக்கு நடுவுல வாங்குது. சரி, நான் இப்ப நான் உன் பேச்சுக்கே வரேன். என்னோட ரேட்டுக்குன்ட்டு 7.5 லட்ச ரூபாய்க்கு நிலமே கிடைக்காதா? எப்படி கிடைக்காது? ஏன்னா 7 கிடைக்குதா? ஏன்னா ஒரு சின்ன இப்ப நீ யோசிச்சு பாரு, மவுண்ட் ரோட்ல ஒரு சின்ன அவன் வந்து அவனுக்கு அந்த இடத்துல 7.5 லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தா வேணா வாங்கிப்பான். இது பைத்தியக்காரன் என்ன யோசிச்சுட்டு சென்னை அவுட்டர் கூட பரவாயில்லன்னு போவாது. இப்ப மூடிக்கிட்டு இல்ல கிடைக்காதுன்னா சரி, எதுக்கு பேங்க்ல இருந்துகிட்டு இன்வெஸ்ட்மெண்டா யோசி. கிடைக்காதுன்னு தெரிஞ்சுமே அதே இடத்து கம்மி ரேட்டுக்காக அதே டீலர்கிட்ட போய் அவன் வருஷம் வருஷம் என்ன சார் அவனை கேட்டுக்கிட்டே இருப்பான். என்ன சார் லூசு வேறு பேசுறீங்க, ரேட் ரேட் ஏறி வச்சு ஐடி கம்பெனில வந்துருச்சு. ஒவ்வொரு டைம் ஷாக் ஆவான். நான் கூட நினைச்சேன் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு சரத்குமார் ஒரு பெரிய கேஷ் பேக் எடுத்து வந்துச்சு இவனை ஷாக் பண்ணுவான் அப்படின்னு. அந்த மாதிரி நடக்கவே இல்லை. அவ்வளவு பெரிய படம் அது. அந்த படத்துல பத்தியா குடும்பம் வந்து எல்லாருமா சேர்ந்து 25,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணுவாங்க மாசம். 10,000 அப்பா நமக்கு எவ்வளவுப்பா சேவிங்ஸ் பண்ண முடியும்னா 10,000 ரூபாய். எப்ப 10,000 ரூபாய்? 2007 10,000 ரூபாய். 2007 எங்க அப்பா மாச சம்பளமே 5,000 தான் கொடுத்துருப்பாரு எங்க வீட்டுக்கு. எங்க அம்மாவுக்கு மாச சம்பளம் 3,500 ரூபாய் தான். எங்க அப்பாக்கு 5,000 தான் வீட்டுக்கு கொடுத்துருவாரு. எங்க அப்பா மட்டும் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. அப்போ அதெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டிக்கிட்டு இருப்பானுங்க. கடவை என்னடா 25,000 சேவிங்ஸ் பண்ண முடியுது உங்களால, அதை இன்வெஸ்ட் பண்ண முடியலடா. அதுவும் பாரு, அதுவும் யாரு ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணை கொடுக்குற ஐடியாலதான் அவன் பண்றான். அவன் யோசிக்க கிடையாது, அவன் ஒய்ஃப் யோசிக்க கிடையாது. அவன் 10ஆம் கிளாஸ் பிடிச்சி 12ஆம் கிளாஸ்க்கு போறானே ஒருத்தன். எனக்கு என்ன பண்ணாலும் மச்சான் பாட்காஸ்ட் மட்டும் வரவே மாட்டேங்குதுடா. என்ன நான் பண்ணாலும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் மச்சான், வரவே மாட்டேங்குதுடா. ஈஸியா சொல்லிடுறான் எல்லாரும் வேலையும். நைட் போய் மேல படிப்பானா முடியாது, நம்ம விட்டுருவாங்களாம். அவன் இன்டர்வியூ போவானே, அவன் ஃப்ரெண்ட் செலக்ட் ஆயிடுவான் பாரு, அவ்வளவுதான். இவனுக்கு மட்டும் ஆவோடைய ஆவோடைய வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டுனால மறுபடியும் வேலை கிடைக்கும். ஆமா ஆமா, சூப்பர். அந்த ஃப்ரெண்டு இல்லைன்னு வச்சுக்கா, ஐயனால முடியல அப்படின்னு நடு வீட்டுல உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பான். சரத்குமார் வந்துட்டு இத்தனை நாளா யூஸ் பண்ணாரு அந்த சாஃப்ட்வேர்ல, ஒரே நாள் கத்துக்கிட்டு 1 மாசத்துலயே கத்துட்டு அது அந்த சாஃப்ட்வேர்ல எல்லா டேட்டாவையும் அப்லோட் பண்ணிட்டு இருப்பான். வீட்டுல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருப்பான். பண்ணிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா ஒண்ணு பண்ணுவான். நார்மலாதான் சட்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக். மொத்த சேவிங்ஸையும் கரைச்சிருவான். அவனுங்களும் கேட்பாடு போல, சார் இப்படி பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி மாதிரி இருக்கு, இப்படிதான் வீடு கட்டுறதுக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு சேவிங்ஸ் எவ்வளவு வச்சிருப்பாரு, ஒரு 15 சரி ஓகே சார் 15 முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல பேசுவானுங்க போல. எப்படி கரெக்டா இவங்க சேவிங்ஸ் மொத்தமா முடியுது எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவன் மாதிரி தற்கொலையா இல்லாம இந்த இடத்துலதான் வீடு வேணும்னு இல்லாம அவன் தம்பி வந்து கரெக்டா இது பண்ணதுனாலதான் வீடோட இருக்கான். இல்லடா அவன் தம்பி, நான் என்ன 7.5 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்கிறதுக்கு எதிரே இன்வெஸ்ட் பண்ணி சொல்லடா சரத்குமாரு, காசுதான் இருக்கே இல்லடா. இப்ப மவுண்ட் ரோட்ல ஒரு சின்ன 10க்கு 20 ஒரு கடையை வாங்கி போட்டிருந்தா கூட
அதோட லேண்ட் ப்ராப்பர்ட்டி ரேட்டிங் வருஷம் வருஷம் ஏறிட்டு தான் இருக்கும். முடிச்சுட்டு இவங்க ஆசைப்பட்ட இடத்துலயும் வாங்க வேண்டியது தானே. ஒவ்வொரு டைம் போய் விசாரிச்சுட்டு வருவான். ஆமா, இதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட போய் பாப்பான் தானே. அந்த ஆட்டோல வரும்போது படத்துக்கு போயிட்டு இருக்கும் போது எங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பான் தானே. அந்த இடம் அந்த நிலம் வந்து பெருசா இருக்கும் போதே போய் பேசிட்டு வருவான். அப்பயே காசை கொடுக்க வேண்டியது தானே. ஏன் இவன் காசு கொடுக்க மாட்டேங்க? காசு கொடுத்து ஏமாந்துட்டானா அது ஒரு தனி கதையா போகும். காசு அப்ப இவன்கிட்ட இருந்த காசுக்கு தான் அந்த நிலமும் இருக்கும். 25,000 சேவிங்ஸ் பண்றாங்க போது டக்குனு ஷாக்கா தான் இருந்துச்சு. இருந்தாலும் உட்காந்து பாத்துட்டு என்னதான் பண்றான் பாப்போம் அப்படின்னு. இந்த சென்னையில இவன் கேக்குற அந்த வலசரவாக்கம் ஏரியா மட்டுமா இருக்கும்? எத்தனை ஏரியா இருக்கு? ஒரு 7 லட்சம் ரூபாய் இருக்கிற காசுக்கு ஏதோ ஒரு நிலத்தை வாங்கிட்டு சொல்றல அவருக்கு அந்த கரெக்டான அந்த நிலம் மட்டும் வேணும். எனக்கு என்ன டவுட்னா 7 லட்சம் ரூபாய்க்கு லேண்ட் தாண்டா வாங்க முடியும், வீடு எப்படி கட்ட முடியும்? லேண்ட வாங்கி போட்டுட்டு வீடு இப்ப நீ யோசிச்சு, நீங்க வீடு வாங்குறீங்க இப்ப உங்ககிட்ட இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லேண்ட் தான் வாங்குவீங்க. லேண்டு வீடு எல்லாத்தையும் ஒரே டைம் பண்ணுவீங்க. அறிவு கிடையாது. லேண்ட் ஒவ்வொரு ப்ராசஸா தான். ஃபர்ஸ்ட் லேண்ட் அக்யூர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ் முடிச்சுட்டு அடுத்து வீடு கட்டுறதுக்கு என்னென்னு பாக்கணும். இல்ல லேண்டு வீடு எல்லாத்தையும் ஒன்னாதான் கட்டணும். எப்படி அவன் அசிங்கமா வர கேள்வி வேற கேட்பான். நீ என்ன சொன்னிக்கிட்டு இருக்க, நீ என்ன வீடு கட்டி கிழிச்சியா அப்படின்னு கேட்பான். டேய் வாய மூடு. நீ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்கா? இல்லப்பா நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிக்கிறேன்ப்பா அப்படிங்கிறது. நீ என்ன பண்ண? அடுத்து வந்து ரெண்டாவது வந்துட்டு என்ன பண்ணுவானுங்க, ஃபர்ஸ்ட் அப்ப ட்ரை பண்ணுவானுங்கடா. ரெண்டாவது வந்துட்டு இல்ல ஃபர்ஸ்ட் அப்ப அந்த லேண்ட் பெருசா இருக்கும்ல, பிளாட் போட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப போவோம். அதான் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்துட்டு ரேண்டமா எல்லாரும் நிம்மதியா படத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. நிம்மதியா இருக்கீங்க நீங்க? சரி இருங்க இங்கதான் ஒரு காலத்துல வீடு வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. இல்ல அதான் ஏன்பா நம்ம அந்த நிலத்தை ஒரு டைம் பாத்துட்டு போலாமா, என்னமோ இவன் நிலம் மாதிரி வாங்கிட்டு போலாமா. அது அவங்களே ஒரு ரொம்ப கவலையா இருக்கு வாழ்க்கை, ஒரு சடன் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னா படத்துக்கு போறாங்க. அப்பயே அவன் கேட்டு நிலத்தை பத்தி கேட்டு எல்லாத்தையும் சங்கடப்படுத்தினான். அது பத்தாதுன்ட்டு அங்க போலாமான்னு கேட்பான். அது நீங்க அந்த சீன் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே படம் லேட்டுப்பா சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்ப அந்த படம் நாங்க டிக்கெட் எல்லாம் வேஸ்ட். அடுத்து ரெண்டாவது டைம் வந்து இவனுக்கு காலேஜுக்கு, மூணாவது டைம் இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா. அப்பதான் வந்துட்டு வீட்டுல வந்துட்டு நிலத்தை பத்தி அவங்க அசிங்கப்படுத்திடுவாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு வந்துட்டு அப்பா நம்ம கிட்ட காசு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம இதை பார்த்து பேச மாட்டாங்க, நம்ம ஆக்டிவிட்டி நம்ம இதுலயே தெரிஞ்சிடும், ஆக்டிவிட்டிலே தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த பொண்ணு அறிவா ஒரு பிளான் போட்டு கொடுக்கும், இது பண்ணலாம் அப்படின்னு. உடனே அவரு 10,000 ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ஒண்ணுவாரு. அவர் காலேஜ் சேர்த்துற அடிக்கு 10 காசு முடிச்சிருவாரு. சேர்த்துட்டாண்டா அப்படின்னோட அப்படியே அமைதியா இருப்ப சுத்தாரு. அவருக்கு அப்படியே அடி வயிற்றுக்குல ஒரு வலி எடுக்கும். அப்ப அவருக்கு இதை பண்ணிட்டாண்டா அப்படி டக்குனு மொத்தமா முடிஞ்சிருச்சுன்னா சரி பெத்து தொலைஞ்சிட்டுமே அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் காலேஜ் மூடிட்டு அவன் அப்பவே 12th கம்மி மார்க் எடுக்கும் போது இதெல்லாம் செட் ஆகாதுன்னு ஏதோ ஒரு கம்மி காலேஜ்ல போட்டு விட்டுருந்தா அவனாவது ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்திருப்பான். அடுத்து அப்ப போடுவாங்க. செலவு எல்லாமே வேஸ்ட் தான், சத்தியமா வேஸ்ட். அடுத்து வந்துட்டு கடன் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்பான். நீ கடனே வாங்க மாட்டியா, நீ வாங்குறன்னா அது கரெக்டான ஒரு காரணமா தான் இருக்கும்னு அவனும் வாங்கி கொடுப்பான். அதை தூக்கிட்டு போய் எதுக்கோ போட்டுருவான். எதுக்குன்னு ஞாபகமே இல்லை எனக்கு. பர்சனல் லோன் எடுப்பான், அதையும் பர்சனல் செலவு வீட்டு லோன் எடுத்து பர்சனல் லோனா மாத்திடுவான். அது வந்து இது கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஏடா எத்தனை பர்சனல் லோன் எடுக்கிறானுங்க. இவன் செருப்படி வாங்கினாலும் திருந்த மாட்டேங்கிறான்டா. இவன் ஒவ்வொரு டைமும் அந்த அப்பா ஒரு லோன் வந்திருக்குன்னு அங்க எல்லாம் ரூம்ல போய் சிரிப்பான். எஸ் அப்படின்னு சரத்குமார் வச்சு பேங்க் வீடு வாங்க போறேன் உனக்கு அப்படின்னு சரத்குமார் ஜாலியா ஃபுல் டான்ஸ் அப்படின்னு இருப்பான். அது எப்படி இதுதான் அந்த நம்ம ஃபேமிலி மேன் பாத்திருப்போம். அந்த டாலரை கீழே போட்டு வெயிட் பண்ணுவாரு. டாலர் அவர் மறுபடியும் விழுந்து அடி வாங்க வரல. அதே ரெஃபரன்ஸ் எத்தனை டைம் செருப்படி வாங்கினாலும் இது இருக்கிற காசை வச்சு ஏதாவது பண்ணணும்னு யோசிக்க மாட்டேங்கிறானுங்க அவனுங்க. இது வரைக்கும் வீடு வாங்குற ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் அவனுங்க போய் நிலத்தை பார்ப்பாங்கல்ல, அப்ப மட்டும் தான் நிலம் வாங்குற ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஒரு சரத்குமார் மைண்ட் ஃபுல்லா வீடு வாங்கணுங்கிறது. பிளாட் தான் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாரு. வந்து 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய்க்கு ப்ரீமியம் பிளாட் வாங்கணும்.
இது எப்படி நடக்கும்? மனசாட்சியோட சொல்லுது. இது எந்த ஊர்லயாவது இந்த அநியாயம் நடக்குமா? இது லோக்கலா இருக்கு. நம்ம ஊர் சைட்ல இதெல்லாம் நடக்காதுடா. 7.5 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்தா அந்த படத்துல அவனுக்கு ஆன வயசுக்கு அவனுக்கு 100 வயசு இருக்கும். ஒரு அது எப்படி கடைசியில அந்த வீடு வாங்கினதுமே லாஜிக் கிடையாது. அவங்களுக்கு எப்படி முன்னுக்கு வந்தாங்கன்னு தெரியாது. சரி, இதுக்கு வந்துட்டு ஜப்பான்ல இருந்து தான் வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க அவன் இப்படிதான் செட் ஆகுதுன்னு பையனை வச்செல்லாம் பார்த்தா மாதிரி. இது வந்து அது இன்னும் மானங்கட்டத்தனம். அதுக்கு வந்து இவன் இதுவே ஒரு மானங்கட்டத்தனமான ஒரு முடிவு. இதுல அவன்கிட்ட பேசாம இருப்பாங்க. அந்த லவ் சீக்வன்ஸ் ஆனா நல்லாதான் இருந்துச்சு. 2 பேருக்குள்ள லவ் இருந்திருக்கு, அதை ஷேர் பண்ணிக்காம இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஓகே. அவ அந்த கடைசியா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும், அதெல்லாம் ஓகே தான். ஆனா அதெல்லாம் முக்கியமான அந்த வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான எமோஷன்ஸ் எல்லாம் கேவலமா இந்த கேப்ல வந்துட்டு அவன் தங்கச்சியே மறந்துடுவாங்க எல்லாரும் வீட்டுல. கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, 35 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டான் அவளை, இதுக்கு மேல அவன் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடும். அவன் கடைசியில வந்து சாரி வேற கேட்பான். அவன் உண்மையாவே அந்த இவரு பஞ்சாயத்து சொல்ற பையன் எல்லாம் வந்து சாரி எல்லாம் கேட்க மாட்டாரு. வீடு கட்டிட்டீங்க, இப்ப இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் நீங்க இது என்னடா இது இந்த ஏரியால வாங்கிருக்கீங்க, நான் சொல்றதை கேட்டு இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு போய் நான் சொல்றேன் வித்துட்டு வேற இடத்துல வாங்க அப்படின்பாரு. உண்மையாவே அவரு அப்படி ஒரு அந்த கேரக்டர் மாறுறதுக்கு நேரமே கிடையாது. ஆனா இவன் வந்து அவனை படிக்க வச்சானா, படிக்க வச்சதுல அவெல்லாம் வீடு அவ்வளவு பெருசா வாங்கிட்டான். இது வந்துட்டு என்னடா இது இந்த காலத்துல வந்துட்டு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி பாசிபிள் ஆகும் நானும் யோசிப்பேன். இவன் படிக்க வச்சு இவன் எப்படி இவ்வளவு பெருசா அதுக்குள்ளார வீடு கட்டிட்டியா? அந்த இடத்துல நாசர் மாதிரி தம்பி உன்னை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலடா அக்கா அப்படின்னு உணர்ச்சி பூர்வமா பேசிக்கிட்டு இருப்பாரு. காரணம் வந்துட்டு சே அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு. எதுவும் 2 பேரை கஷ்டப்பட்டு படுத்து வச்சிருப்பாரு. 2 பேருமே வந்துட்டு அவ உன்னால வீடு வாங்க முடியாதெல்லாம் அவன் தங்கச்சி வேற சொல்லிட்டு போயிருப்பான். என்னடா நினைக்கிறீங்க அவனை மலுமட்டியா இருக்கலாம், அதுக்காக இப்படியா நடந்துட்டு அப்படிங்கிற பேர் இருக்கும். அதுவும் இன்னொரு சீன் இருக்கும் பாரு, கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டு வந்தா நான் அவனுக்கு அவன் லாஜிக்கா தான் கேட்பான். அவன் நீ வந்துட்டு அவன் அந்த சீன்ல குறைய சொல்ல முடியாதுடா. ஏன்டா இப்படி ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து அனுப்பியுமே அவன் பாஸ் ஆக மாட்டேங்கிறான். அவன் நம்ம எப்படா காசு கொடுப்பாவ? அந்த சமயத்துல அவன் வீட்டுக்கு வருவான், வீடெல்லாம் ஃபுல்லா தண்ணி வந்து மழை வந்து இதா இருக்கும். ஆமா, இவங்களே கஷ்டப்பட்டு இருப்பாங்க, பத்தாவதுக்கு இவன் வேற வருவான், எக்ஸ்ட்ரா கஷ்டத்தை கொடுக்கறது. அவங்க எப்பெல்லாம் கஷ்டத்துல இருக்காங்களோ அவன் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர் கொண்டு வந்து கொடுக்குறான்டா. இதுல இவன் வேற ஒருத்தன் அந்த விவேக் பிரசன்னாவன் யார் அவன் எரிச்சல் பண்ணிட்டு இருப்பான். இத பண்ணிடுங்க சித்தார்த்த வேற நமக்கு பாவம் வந்துடும் அந்த சீன்லாம். கரெக்டான சீன் தான். சித்தார்த்துக்கு தேவை அப்படின்ட்டு இருந்தாங்க. வந்துட்டு அவன் சித்தார்த்த மட்டும் தான் அப்படி கேட்கறான், அது யாரையும் அப்படி கேட்கறது கிடையாது. அவனுக்கு சித்தார்த்த பத்தி தெரிஞ்சிருக்கு. அவன் யாரையும் அப்படி கேட்டு பாக்க அது எப்படி நான் லேத்து வேலைக்கு போறது தப்பு கிடையாது. ஆனா அவன் எப்படி வீடு வாங்குற அளவுக்கு பெரிய ஆளானா? எப்ப 42 வயசுல 38 வயசுலயே வந்துட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ்னு ஆரம்பிக்கிறான். அது எப்படி நடக்கும்? தோனி ஃபேன். இது என்ன தோனி ஃபேன், நீங்க சேவாக் ஃபேன்பா, இதெல்லாம் என்ன யாருக்குடா புரியும்? நான் கிட்டே பார்க்க மாட்டேன்டா. அந்த படத்திலே உருப்படியா இருக்கிற ஒரே பொண்ணு அந்த தங்கச்சி கேரக்டர் தான். அதையும் அது வாழ்க்கை எப்படி எல்லாம் அழிக்க முடியுமோ அப்படி பண்ணிட்டாங்க. அதுக்கு பிளான் தான் போட்டு கொடுத்தாங்க. அவளையே விட்டுருந்தான்னு, அவளே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஹோம் லோன் எடுத்து வீடு வாங்கியிருப்பான். சத்தியமா அதுதான் பண்ணிருப்பா. அவளை கொஞ்ச நாள் நானே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறப்ப ஏதோ ஒன்று பண்ணி நான் பாத்துக்கிறப்ப லைஃப் அப்படின்னு அவள்கிட்ட விட்டுருந்தாங்கன்னா 3 வருஷம் ஸ்ரீகணேஷ் இதெல்லாம் வந்துட்டு இந்த கேரக்டர் பார்த்தா வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஸ்ரீகணேஷ் சித்தார்த் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணிருக்காங்க. சார் வாங்க சார், பஞ்சர்ணத்தலாம் பையன் சார், வாங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் சார் இந்த படத்துல அப்படின்னு இருப்பாங்க. அப்படி கொண்டு வந்ததான் இந்த சித்தப்பா கேரக்டர். இந்த படத்துல இருக்குல்ல சிவகுமார் படத்துல பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, அது போலதான் அவங்க சித்தப்பாக்கு ஒரு கேரக்டர் வேணுமே. எழுது உங்க அப்பனுக்கு இந்த வயசுல ஒரு குழந்தை, அந்த மாதிரிதான் இந்த மெக்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா சார், ஓவரா போறடா சரி அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை ஒரு உமன் சென்ட்ரிக் படமாவே கொண்டு போயிருந்திருக்கலாம். வரான் வந்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு அதுல என்ன கடுப்புனா, இவன் ஆசைப்பட்ட ஜாப்ல போய் இவன் தான் ஃபர்ஸ்டா இருப்பான். அது எனக்கு நம்பவே முடியாது.
அதுவே ஃபர்ஸ்ட். இப்ப எனக்கு வந்துட்டு மெரைன் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. சரிதானே, அவன் படிப்பான், அவன் படிச்சுட்டா இருப்பான். நீங்க இதெல்லாம் விட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுதான் அவன் அதெல்லாம் பண்ணுவான். சரி ஓகே, இப்ப நான் மெரைன் இன்ஜினியர் படிக்கணும்னு என்னோட ஆசை. மெரைன் இன்ஜினியர் படிச்சுட்டா டாப்ல இருப்பேங்கிறது எப்படி உறுதி? எனக்கு அது தெரிஞ்சவங்க. நான் தான் எடுக்கிற மெரைன் இன்ஜினியர்ல நான் தான் டாப். ஜப்பான்ல இருந்து வந்துதான் சரி பண்ணணும்னு இல்ல, இந்தியாலே ஒரு கப்பல் சரி பண்றவங்க இருக்காங்க அப்படின்னு மாறுவேனா? கதைக்காக இஷ்டத்துக்கு நீங்க இந்த மாதிரி கதை எழுதுறீங்கன்னா, அப்ப ஃபர்ஸ்ட்லயே அவனுக்கு ஒரு வீடு வாங்கிட்டானுங்க, அது கை மாறிடுச்சுன்னு அது எழுதலாம்ல. அப்படிலாம் எழுத முடியாது. அதுவும் கடைசியில போய் அந்த வீட்டை அவங்க நார்மலா காமிச்சிருந்தா கூட இது ஒரு பிளாட் வாங்கிட்டானுங்கன்னு இருப்பானுங்க. காசாகிறானுங்கன்னா அது இன்னும் வீக் ஆயிடுச்சு. அதுவும் அந்த யோகி பாபு கேரக்டர் காமெடி. ஆமா ஆமா, இது மறந்துட்டேன், அவன் படத்துல இருக்காங்கிறதே மறந்துட்டேன். அதுவும் மொத்த சேவிங்ஸ் தான் எப்பயுமே போடுறானுங்க அவனுங்க. வேலையே தான். அவனுங்க கிட்ட எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கோ அது மொத்தத்தையும் அழிக்கிறது தான் பாக்குறானுங்க அவனுங்க. நான் கேண்டி கிரஷ் விளாண்டோம்னா அதுல கோல்டு எனக்கு கொஞ்சம் வரும். வீக்லி ஃபர்ஸ்டா வந்தேன்னா அந்த கோல்டு எப்படியாவது முடிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருப்பேன். முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ முடிஞ்சிருச்சு, எப்படி அந்த லெவலை தாண்டு அடங்கி வச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரிதான் அவனுங்க. அந்த காசு இருக்கும்போது அதை செலவு பண்ற பெட்டிஸ் இருக்கு அவனுக்கு. செலவு போட்டு ஐயோ செலவாயிடு. அவனுக்கு இந்த பிளாட் வாங்குறதாண்டா பெரிய பிரச்சனை. எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை அவனுங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. அதுவும் பாரு, அதுல முறுக்கு வித்து அவ ஒரு அமௌண்ட் தரான்னு சொல்லி தேவையான கேரக்டர் வருது. அதெல்லாம் சத்தியமா பாசிபிளே கிடையாது. இல்ல அது பாசிபிள் தான். சித்தார்த் எவ்வளவு மட்டமான கேரக்டர்ங்கிறதுக்கு எல்லாருமே நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தில். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுறாங்கடா. ஒருத்த மட்டும் தடங்கி போறான். நல்ல வேளை அவனுக்கு லவ் இருக்கிற மாதிரி தான் காட்டல காலேஜ்ல. இதெல்லாம் மொத்த வண்ணமும் அவன் மேல இருக்கு. அவன் பாரு, அவனுக்கு வந்து ஏதோ ஓவரா பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து இருப்பானுங்க. நீங்க எங்க இருக்கீங்க, ஏன்டா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்தீங்கன்னு தான் டாபிக். ஒரு ஸ்கூல் பசங்க கம்மி மார்க் எடுத்திருக்கான்னு ஓட்டுவானுங்க. எந்த ஸ்கூல்லடா அப்படி ஓட்டுறானுங்க? இது நமக்கே அவனுங்களுக்கே ஒரு எத்திக்ஸ் இருக்கும்டா. இது நான் இது வரைக்கும் புள்ளி எவ்வளவு கேவலமா புள்ளி இது பண்ணிருக்கேன், ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஆனா நான் கம்மி மார்க் எடுத்தேன் என் கூட இருந்த எவனும் என்ன புள்ளி பண்றாங்க. எந்த காலேஜ்லயுமே பேச மாட்டானுங்கடா. ஸ்கூல்லயும் சரி காலேஜ்ல பேச மாட்டாங்க. இது சித்தார்த்த ஸ்கூல் படிக்கும்போது கூட நடந்திருக்காது. அவர் சம்பவக்காரன்னு சொல்லி ஒன்னும் இல்ல சார், அது வந்து சின்ன பிரச்சனை தான் சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். ஆனா அவன் படத்துல பார்த்தா 1008 பிரச்சனை இருக்கும். இப்படி இது சிரிக்கிறவனுங்களே நம்ப கூடாது. இதுதான் ஐயோ சார் சின்ன பிரச்சனை தான் சார், நீங்க போயிட்டீங்கன்னா இந்த சீன் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவன் இமிடேட் பண்ணி காட்டுறானுங்க. ஆனா அவன் எழுதுற கதையில 1008 சோகங்கள் இருக்கு. அந்த படம் பார்த்தா இன்னொருத்தர் வீடே கட்டக்கூடாதுன்னு தோணும். ஆமா, வீடு வாங்கணுமா, வீடெல்லாம் வாங்கவே முடியாது அவங்களால, நீங்க நினைச்சீங்கன்னா அப்படின்றது. எனக்கே அந்த படம் பார்த்துட்டு வரும்போது வீடே வாங்க முடியாது போல அப்படின்ட்டு தான் நானும் யோசிச்சிருந்தேன். இருக்கிற காசு எனக்கே என்ன தோணுச்சுன்னா, இப்ப நம்ம கனவு கால ஆரம்பிச்சா அது கண்டிப்பா சரத்குமார் வயசுல நம்ம பசங்க எல்லாம் கொடுமைப்படுத்தி வீடு வாங்கிடலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அது இப்ப வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற ஐடியாக்குள்ளேயே அவனுங்க போல. சேவிங்ஸ் பண்ணணும்ங்கிறானுங்க. நல்லா யோசிச்சு சேவிங்ஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஏதாவது ஒரு லேண்டாவோ இல்ல கோல்டாவோ அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். 7.5 லட்சம் ரூபா இருக்கு, நீங்க யோசி பெரியாட்ட ஒரு இதெல்லாம் இருக்குமா அப்படின்னா அதை ஏதாவது ஒண்ணு மாத்தலாம். அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இவன் இன்வெஸ்ட் என்ன தெரியுமா பண்ணிருப்பான், சுப்பு கிட்ட போயிருப்பான். சுப்பு என்கிட்ட ஒரு 12 லட்சம் ரூபா இருக்கு. அன்னைக்கு 7.5 லட்சம் ரூபா சொன்னேன். இல்லப்பா உனக்கு தெரியாம 7.5 லட்சம் வச்சிருந்தேன், 12 லட்சம் ரூபா இருக்கு, நீ வச்சிரு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா. நீ என்கிட்ட மறைச்சல அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இதுல போய் போடு அப்படின்னு இருப்பான். அவன் கண்ணை முடிட்டு போய் போடுவான். மொத்தத்துக்கு போயிடும். மொத்தமும் அப்படின்னா அப்படிதான் விடுங்க. எல்லாரும் இப்ப வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்க. அவளுக்கு வேலை கிடைச்சிச்சு, இவனுங்க இவர் அப்படியே சுவாகமா உள்ள வருவாரு. போடாடே சித்தார்த்து இது படிக்க முடியலன்னு சொல்லி கீபோர்ட்லாம் வேற தூக்கி போட்டு உடச்சிட்டு இருப்பான்டா ஓவரா பண்ணிட்டு. அது இல்லாம அந்த லேப்ல காலேஜ்ல இவன் என்ன மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் கட்டி போய் படிக்கிறான். அவன் இவன் 1008 கேள்வி கேட்கலாம் அவன் திருப்பி.
கோடிங் கூட வரலையா, சும்மாவா வர, எதிர்த்து போ அப்படிங்கிறாங்க லேப் அசிஸ்டன்ட். அப்படியா? அது எப்படியும் சொல்லவே மாட்டாங்களா? யாருக்குமே வராதுடா. ஃபர்ஸ்ட் இயர் தானே, எப்படி கோடிங் டக்கு டக்குன்னு போட்டுட்டு இருப்பாங்களா? என்னடா சொல்ற? ஏன்டா அப்படியே அவனுக்கு வரலனா கூட நான் என்னமோ பண்ணிட்டு போறேன் மேம் சொல்லி கொடுக்கறத நம்ம வேலைன்னு திருப்பி கேட்க வேணும்னா போடா அப்படின்னு அடிச்சு எடுத்து அடுவரானுங்க வந்துடுறான். மேனேஜ்மெண்ட் கோட்டால படிக்கிறான். வேற என்ன ரீசன் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. படத்துல விசால வந்துட்டு அவன் எதுவுமே பண்ண மாட்டான், இப்படிதான் உட்காந்துட்டு இருப்பான். பொண்ணாவே வந்துட்டு இவனை மாட்டி விட்டுரும், அதுக்காக திட்டி வெளில அனுப்புவாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி கூட ஒரு சீனா அது மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருந்தாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. அதுவும் அவன் ஸ்கூல் படிக்கும் போது அவன் நடுவுல குரூப் 4 டிஎன்பிஎஸ் எல்லாம் வர படிச்சுட்டு எல்லாம் அவங்க அப்பா எடுத்து வந்து குடிப்பாரு. அவன் உடனே என்னால இதெல்லாம் முடியாது அப்படின்னு வீட்டுல கத்துவான். வாய் மூடிக்கிட்டு 28 வருஷமா உனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன், மூடிக்கிட்டு அப்படின்றாரு. அப்ப உண்மையான பழைய ரஜினி டைம்ல எல்லாம் ஒரு வில்லனும் நடிச்ச சரத்குமார் வந்துட்டு போவார், மூட்டிக்கிட்டு தின்றா அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. நமக்கே பயமாயிரும். இந்த படத்துக்கு அந்த கேரக்டர் சம்பவக்காரன் வந்துட்டு இப்படி இப்படி எல்லாம் நடிக்கணும்னு சொல்லி ஆக்டிங் இந்த வீட்ல அவங்களுக்கு வந்து பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சரி, சூப்பர். நான் மட்டும் இந்த இதுல இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த பிரகாஷ் சரத்குமாரா இருந்தேன்னு வச்சுக்கோ, அவனை சித்தார்த்த மட்டுமே தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு, வருஷத்துக்கு ஒரு லுக் வைக்கிறடா. ஆனா நீ மிச வைக்கிற, முடிய வளர்த்துற, போட்டுற, நடுவா கெடுக்கிற, நேருவா கெடுக்கிற, என்னடுவா அதுப்பா ஒவ்வொரு வேலைக்கு ட்ரை பண்ணும்போதும் ஒவ்வொரு இது பாவட்டா சரத்குமார். சரத்குமாரும் கெட்டப் சேஞ்ச் இருக்கும்டா, ஆனா இவன் அளவுக்கு இருக்காது. இவன் அளவுக்கு இருக்காது. அவனுக்கு இருக்கிறபடிதான் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் மீசையோ தாடிக்கும் அது அது கடைசியில எல்லாம் இல்ல, ஒயிட் பியர்ட் பிளாக் முஸ்டாச் வச்சுக்கிட்டு இருப்பான். வயசாயிடுச்சு இல்லப்பா, 40 வயசு ஆயிடுச்சு. அவன் ஸ்டைலிங் பண்றான்டா. அவன் உண்மையாவே சரத்குமார் பாவட்டா. வீட்டுல அப்பப்ப காசு எடுத்துட்டு போய் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு எல்லாம் செலவு பண்ணிட்டு இருப்பான் சித்தார்த்து. கேட்டா நோட்ஸ் வாங்கப்பா அப்படிமா, லேத்து ஒர்க் பண்றப்பா அப்படிப்பா. அது சம்பளத்தை எங்க வீட்டுல கொடுக்க மாட்டான், இதுல பண்ணிட்டு இருப்பான். அதனால அது ஒரு வீடு, கடைசியா ஒரு வீடு கம்மானுங்க பாரு. எத்தனை வீடு, அந்த வீடெல்லாம் வந்து பேசுது அப்படின்னு கார்த்தி வேற வாய்ஸ் ஒரு இந்த மாதிரியாவது பேசிருக்கலாம். மார்க் ஆண்டில வர மாதிரி, வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் 3 BHK மாமே அப்படின்னு பேசிருக்கலாம். அதுவும் இல்ல, நமக்கு நம்ம பாவம் தரப்புமாறும். அவனும் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு நமக்கும் தேவயானி கூட சலக்கு சாங்க ரீமிக்ஸ் பண்ணுவானுங்க அப்படின்னு பார்த்தான். இந்த சம்பவக்காரன் கூட்டு போய் அரை அடுத்து தட்டாமாவ யோசிச்சு பார்த்தா அந்த படத்துல இருக்க டம்மி ரோல் தேவயானி ரோல் தான். அவன் எதுவுமே பண்ணல, எதுவும் பண்ணல. நீங்க ஒரு உமன் மேடம் அப்படின்னு இருப்பாங்க, உங்க ஒரு ஃபேமிலி உமன் அப்படின்னு. எனக்கு என்ன ரோல், என்னோட இது என்ன, எதுல என்னோட இதெல்லாம் பெனிஃபிட்டா இருக்கும் அதுல, இல்ல வேணாம் நீங்க ஒரு ஃபேமிலி உமன் அப்படின்னு. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஏதாவது ஒரு, இவனுங்களுக்கு பாசிட்டிவிட்டியே கிடையாது. படத்துக்கு போனா வீட்டுக்கு கூட்டு போயிடுறான், 25,000 சேர்ந்து சந்தோஷம். அந்த வீட்டுல பாருங்க, எவனாவது ஒருத்த சந்தோஷமா வந்தா அதுக்கு முன்னாடி ஒருத்த சோகத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போதே கஷ்டத்தை பேசிட்டு அந்த சீன்ல எல்லாம் வந்துட்டு இந்த எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆனதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் பாத்துட்டே இருக்கும்போது, இந்த சித்தார்த் வேலை கிடைக்காம மழையில அவங்க அப்பாவே கஷ்டப்பட்டு எல்லாரும் வீட்டுல எல்லாம் பொருளையும் மேல எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே வருவான் மாதிரி அத ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஷாட்டா வச்சிருப்பானுங்க தானே. உள்ள வரதா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஷாட்டா கடைசி ஷாட்டா வச்சிருப்பாங்க. அப்புறம் இது வேற சொல்லிட்டு இருப்பான், அந்த ஹவுஸ் ஓனர் வந்து டார்ச்சர் எல்லாம் பண்றவங்க, அதெல்லாம் ஒரு சீனா வைக்கிறேன்னு ஒரு இது வச்சுட்டு இருப்பாங்க. இவனால காட்ட முடியாது, ஹவுஸ் ஓனர் மேல கட்டி விட்டுருவான். மேல என்ன உங்க பையன் படிச்சுட்டு இருக்கான், கீழே வர சொல்லுங்க, அவன் பொண்ணு படிக்கிறா. ஹவுஸ் ஓனர்னாலே அவன் தான் நடிக்கிறான் ரொம்ப வருஷமா. ஆண்டவன் கட்டளையில அவன் தான் நடிச்சான். அதெல்லாம் வச்சு இது மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு இருப்போம் ஸ்ரீ கணேஷ். அப்புறம் அதுக்கு அப்படியே இந்த மாதிரி இந்த டூரிஸ்ட் டிராவல்ஸ் நடத்தினா இவன் வந்துருவான். டாக்லிங்கிற பேர் இருக்கலாம், நம்பர் தர முடியாது அப்படிமால அவன் வந்துருவான். அவனை வந்துட்டு மெய்யல கட்டில கூட டிராவல்ஸ்ல உட்கார வச்சிருப்பானுங்க. அவன் ஏஆர் முருகதாஸ் அவன் கன்ஃபார்ம் பேர் மதராசிலே இருப்பான். சூப்பர். மரகத நாணயமே இப்படிதான், ஏதோ டிராவல்ஸ்ல இந்த ஆபீஸ்ல பெஞ்ச் ஒர்க்னாலே அவர் வந்துருவாரு. டிபிக்கல் கேஸ்டிங் பண்ணுவானுங்க. வேற ஏதாவது 3 BHK பத்தி பேச ஏதாவது இருக்கு?
வேற இருக்கு. அந்த பொண்ணோட ஃபேமிலி ஒண்ணு இருக்கும்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்தானுங்களே, அதை பத்தி எதை பத்தியும் விசாரிக்காம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டானுங்களே. ஆமா எப்படிமா கல்யாண வாழ்க்கை போகுதுன்னா ஓகேடாப்பா அப்படின்னு அதை பத்தி கேக்குறானுங்களா அதே தெரியலடா. கேட்கவே மாட்டானுங்க. அவளே வந்து சொல்லுவா இது மாதிரி அவனை எப்படி பண்ணணும் அப்படின்னு. அவன் அந்த அந்த அவனோட ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்டோட மூஞ்சியாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது அண்ணாத்தால கூட ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. கண்ணாடி போட்டு ஒயிட்டா இருப்பான். இவெல்லாம் எப்படி இருப்பானே தெரியாது. ஏன் 2-3 டைம் அண்ணே அந்த சீன் பாத்துருப்பான். அதுவும் அந்த கல்யாணத்தெல்லாம் காமிக்கவே மாட்டானுங்க. அது பட்ஜெட் அதிகமாகும். 25 லட்சம் சொன்னீங்கல்ல, 35 லட்சம் ஆச்சு அப்படின்னு போட்டிருங்க அப்படின்னு. எவ்வளவு கல்யாணம் பண்ணுவாங்க? 35 லட்சம் ரூபாய்க்கு கல்யாணம் பண்ணுவாங்கடா. பெரிய இடம் அப்படின்னு பண்ணுவானுங்க. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. 35 லட்சம்னாலும் கல்யாணத்துக்கு செலவு பண்ணது எப்படியும் நகை போட்டிருப்பாங்கல்ல அந்த பொண்ணுக்கு. ஆமா, அதை திருப்பி ஏன்டா இவனுங்க இது பண்ணலாம்டா, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி ஆலிமோனி வாங்கலாம்டா. ஆலிமோனியே ஒரு என்னது அது வந்துட்டு என்னன்னா, இவனுக்கு தலைவன் தலைவியில வந்து டைவர்ஸ பத்தி பேசுறேன்னுன்றானுங்கல்ல. இந்த படத்துல ஆலிமோனி கேட்கறதுலாம் தப்புங்கிற மாதிரி பாப்பானுங்க. இந்த படத்துலயும் சரி, குடும்பஸ்தான் படத்துலயும் சரி. குடும்பஸ்தான்ல வருமா? குடும்பஸ்தான்ல ஆலிமோனி அந்த இவன் இருப்பான்ல, குரு சோமசன் கிட்ட டைவர்ஸ் பாத்துட்டு இருப்பான்ல, அப்ப ஆலிமோனியே வேணாம்பா. இவனுங்களுக்கு இந்த டைம்ல ஆலிமோனின்னா அது வந்துட்டு ஒரு கௌரவ குறைச்சல். அவன் காசுல நம்ம வாழ்றதா முடியும். 35 லட்சம் ரூபாய் தூக்கி கல்யாணத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். 2 வருஷம் அடிமை மாதிரி வேற யூஸ் பண்ணிருக்கானுங்க. அப்படி எப்படி பார்த்தாலும் அவங்க அந்த எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அவங்க போட்டு விட்ட நகைய அந்த பொண்ணே தானே வச்சுக்கும், அதே தானே வச்சுட்டு இருப்பாங்க. இவங்க வசதியான ஃபேமிலி, அந்த அந்த நகையை எடுத்து செலவு பண்ணிட்டாங்கன்னு காமிக்க முடியாது இவனால. அதை பத்தி எல்லாம் பேசவே இல்ல. அந்த நகை இருந்துச்சுனாலே இவனுங்க வீட வாங்கிடலாம்டா. 35 லட்சம்னா எப்படி 10 லட்ச ரூபாய்க்காவது நகை வாங்கிருப்பாங்கடா. அந்த கல்யாணம் ஆகி அந்த குழந்தை 2-3 வயசு ஆயிடுச்சு. எப்படி பார்த்தாலுமே ஒரு அந்த நகையே வந்துட்டு இன்ஃபிளேஷன்ல மேல வந்திருக்கும்டா இப்ப கோல்டு ரேட்டுக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன், 35 லட்சம் ரூபாய் நகைக்கு மட்டுமே கிடையாதுடா, 15 லட்சம் ரூபாய் நீங்க பேச முன்னாடி இவனுங்களாச்சே மிடில் கிளாஸ் ஆளுங்கள, மிடில் கிளாஸ் ஆளுங்களா தன்னை தானே நினைச்சுக்கிறவனுங்க. இது ரஜினியோட கல்யாண மண்டபத்தை புக் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்காருங்க. 35 லட்சம் ரூபாய் செலவாயிருச்சு. இப்ப கோர்ட்ல டைவர்ஸ் அப்ளை பண்றேன், ஆலிமோனி கேக்குறேன். இல்லங்க நாங்க இவ்வளவு, எனக்கு அவங்க காசு எதுவும் வேணா, நாங்க 35 லட்சம் ரூபாய் அந்த கல்யாணத்துக்கு செலவாயிருக்கு, எங்களுக்கு அந்த காசு மட்டும் திருப்பி கொடுத்துருங்க போதும் அப்படின்னு கேட்டு வாங்கலாம். அதான் சொன்னல அன்கட்ல வந்துட்டு சித்தார்த் அவனையும் வாங்க சொல்லுங்க. சித்தார்த் யோசிக்க மாட்டான்டா அதை பத்தி. இத பத்தி எவனும் யோசிக்க மாட்டான். அந்த பொண்ணு கை மண்டையோட ஸ்டான் வந்து ஒரு ஃபேமிலி இருந்தா கூட அட்லீஸ்ட் கேஸ் மானியமாவது நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு அமௌண்ட் தேர்ந்திருக்கூட 1000 கணக்குலயாவது. இந்த மாதிரி அவனுங்களுக்கு வேற சோர்ஸ் ஆஃப் இன்கமே கிடையாதுடா. அவன் இப்ப சரத்குமார் மேல குறைய சொல்ல முடியாதுடா. அவன் பொண்ணு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம், இதுதான்ப்பா இது பண்ணு நீ வாழ்க்கையில முன்னுக்கு வருவான்னா அவன் கோல் அதான் வச்சுட்டு அவன் ஓடுவான். அவன் அது டபுள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி அதுக்காக ஓடுவான். சித்தார்த் என்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணா? சித்தார்த் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் ஐடில என்ன வேலை செஞ்சான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆமா, 6 days ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னா, நோ பெய்டு ரெகுலர் சேலரியில 6 days ஒர்க் பண்ணும் போது இவன் வேற ஒரு ஆப்ஷன் யோசிக்கலாம்ல. அது சித்தார்த் கேரக்டர் பிடிக்கிறதே அதான்டா. வேற கம்பெனி எல்லாம் மாற மாட்டான். பேப்பர் போட்டு நான் வேற கம்பெனி மாறுறேன் அதெல்லாம் பண்ண மாட்டாரு. விவேக் அந்த பிரசன்னாவே யாராவது அவன் சொல்லுவான்டா, நீங்க உங்களுக்கு 34 வயசு ஆகுது, உங்களை எதுவும் இப்ப வேற இடத்துக்கு போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது இருங்க அப்படின்ட்டுவான். 1 வருஷம் அங்கே இருப்பான், யோசிக்க மாட்டான். மறுபடியும் அவனே கூப்பிட்டு ஒண்ணு, நீங்க போன வருஷம் கண்ட்ரோல் பி பண்ணீங்க, அதுக்கு எதுக்கு சேலரி, அதனால வெறும் 2000 ரூபாய் போட்டிருக்கேன் அப்படின்னு. ஆமா சீரியஸா அவன் அந்த 2 கண்ட்ரோல் மட்டும் வி மட்டும் பேசாம, இல்லைங்க இது ரொம்ப கஷ்டமா போகுது உங்களுக்கும் தெரியும் புரிஞ்சுக்கங்க அப்படின்னா அங்கேயே இன்னொரு ஒர்க் பண்ணும். ஆமா, அவனோட ஈகோ ட்ரிகர் பண்ணதான் விவேக் பிரசன்னோட ஒரே தப்பு. அவங்க சாப்பிட்டு பாரு, அவங்க அப்பாவோட ஓனர் மாதிரி இவன் பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்க, இன்னொரு சாப்பிட்டு உருவாயிருப்பா வீட்டுல. அத புரிஞ்சுக்காம கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் இந்த கதை. அவ கண்டிப்பா வந்துட்டு டிவோர்ஸ் ஆகினாலும் அவ தங்கச்சி எங்க வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு வீடு வாங்கிடுவா. சித்தார்த்து நீ உன்னால வாங்க முடிஞ்சாலா அப்படின்னு அசிங்கமா பேசிட்டு தான் போதும். இவனும் நானும் தனியா போயிருக்கேன்ட்டு என் ஒய்ஃபோட போயிட்டு பண்ணிட்டு இருப்பான். இப்போ
இந்த வீட்டுல ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் கூட்டாந்து அவன் சேர்த்துதான். நான் சொல்றேன்ல சத்தியமா விவேக் பிரசன் அவன் ஈகோ ட்ரிகர் பண்ணது மட்டும் தான் மெயின் ரீசன். இல்லன்னா அவன் லேத்து இப்போ இன்னும் இருப்போம். எங்களுக்கு தெரியும்டா, அவங்க ரியாக்ஷன் கொடுக்கறது எங்களுக்கு தெரியும்டா, அது அப்பவே தெரியும்டா. 12th படிக்கும்போது எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு. ஏங்க உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு நம்ம கேமரா பத்தி கை காட்டு அந்த லக்கி பாஸ்கர்ல எப்படி ஒரு போர்த்துவாள் அந்த மாதிரி எங்க உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு எல்லாரும் கேமரா பாத்துருந்தாங்க. நம்ம ஆமா ஆமா நம்ம இங்கிருந்தே கத்திருப்போம். அருவு கட்டத்தனமா இல்ல. என்னதான்டா பண்ற உங்க அப்பா கூட எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாரா? அந்த இவகிட்ட வேற பேச மாட்டேன்னு இருப்பான். சித்தார்த் வைஃப் கிட்ட சரத்குமார் பேச மாட்டேன் அப்படின்னு வீட்டுல ராபிடோ புக் பண்ணி எல்லாம் போயிட்டு இருப்போம். வாங்க போலாமா? காசுதான் என் குடும்பத்துல அதிகமா இருக்குல்ல. ஈகோ மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை. ஈகோ மட்டும் தான் பிரச்சனை, மத்தபடி காசுலாம் அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு. இது இப்ப சரத்குமார் வேலை இல்லாம தானே இருப்பான் இந்த இடத்துல. அப்ப இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்களாமா. ஆமா. அப்ப அவன் சம்பாத்தியத்துல தான் நீ வாழ்ற, அப்புறம் என்ன அவட்ட பேச மாட்டேன்? அது வந்துட்டு நான் பார்த்த பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு ஒரு வீடு கொடுத்துருப்பான். அவனுக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்கும், அந்த வீட்டெல்லாம் உனக்கு ஒரு வீடியோ கிடைச்சிருக்குதா? சரி விட, அவன் கரெக்டா தான் வீடாவது கிடைச்சிருக்கும். சித்தார்த்துக்கு அந்த மாதிரி லைஃப் தான் செட் ஆயிருக்கு இந்த படத்துல. இந்த சொய கால நெல்லு அப்படிங்கறத செட் ஆகாது. இப்ப வீடு வாங்கிட்டானா லோன் வந்துட்டு அவன் ஜென்மத்துக்கு கட்டணும் இந்த வீட்டுக்கு. ஆமாடா, அது வேற இருக்குல்ல. அப்படிதானே வாங்கினானுங்க? எப்படி வாங்கினானுங்க? எப்படி வாங்கிருப்பானுங்க? 3-4 கோடி கொடுத்து காசு கொடுத்து வாங்கிருப்பானா? லோன் தான் போட்டிருப்பான். அதுலயும் பாதி காசு வந்து அவ எடுத்து இருந்திருப்பா, அவ கொடுத்து இருந்திருப்பா, அவ தங்கச்சி கொடுத்துருப்பா. கடைசியில அது சரத்குமார் அந்த படத்தை அப்படியாவது முடிச்சிருந்தாவது ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும். சரத்குமார் வீட்டுக்குள்ள போகும்போது செட் பண்ற மாதிரி. அப்படி எல்லாம் இல்ல. இது வந்துட்டு ஹாப்பி எண்டிங்னா, இப்ப வந்துட்டு இவளுக்கு ஒரு பொண்ணு, இவனுக்கு அடுத்து ஒரு குழந்தை, 50-45 வயசுல சித்தார்த்துக்கு 2 குழந்தைங்க. அப்பா 5 வயசு அதிகமாயிருச்சுலப்பா, எங்களுக்கும் ஒரு தனி ரூம் வேணும்பா அப்படின்னு கேட்பாங்க. சித்தார்த்தால ஒண்ணும் பேச முடியாது. அந்த செவுத்துல போய் கை இல்ல அழுதுகிட்டு போறா, அப்பா இன்னொரு ரூம் தேவைப்படுது, நீங்க 2 பேரும் சும்மா தானே இருக்கீங்க, புரியும்னு நினைக்கிறப்பா அப்படின்ட்டு போயிடுவாரா. அவர் சித்தார்த்துக்கு வர அவனே கொண்டுப்பான். அவனவனே கொண்டுட்டு தேவையானையும் கொண்டுட்டு அவன் செத்துருவாரு. ரூம் ஃப்ரீடா எந்திரிச்சு வந்து பாத்துட்டு ரூம் ஃப்ரீடா அப்படின்னு அப்படியே சொல்லுவாங்களா, அப்படியே டைட்டில் கார்டு போடுவாங்களா, சிரிச்சுக்கிட்டே முடியும். என்னடா இது அடுத்து யோசிக்க மாட்டீங்களா? இப்ப உங்களுக்கு இப்ப இருக்கிற உங்களுக்கு 3 BHK போதுடா, அடுத்த பசங்க வளர்றானுங்க இல்ல, அப்ப சரத்குமார் தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டா இருப்பான். ஆமா, இந்த படத்துல வேற அவனுக்கு ரொம்ப வயசு 100-150 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஜெயிச்சிட்டோம்ப்பா இல்ல, இப்ப என் பசங்களும் அடுத்து ஜெயிக்கணும்ப்பா அப்படின்னு அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருப்பான். ஜெயிக்கணும்னா ஒரு ரூம் வேணும் இல்லப்பா அவங்க தனியா வளர்றதுக்குலாம் அப்படின்னு இருப்பான். நான் எனக்கு தான் கொடுக்கல எங்க அப்பன், நான் அது கொடுக்கணும்ப்பா. அவனுக்கு எவ்வளவு இரிட்டேட் பண்ண முடியும் அவ்வளவு இரிட்டேட் பண்ண மாட்டாங்க. அவன் சித்தார்த் கேரக்டர் தானே ஃபுல்லா இரிட்டேட். சரத்குமாராவது பரவாயில்ல, எல்லாருமே பரவாயில்ல. அந்த குடும்பத்துல ஒரு கோல் வச்சு அதுக்கு ஓடுறானுங்கடா, இவன் மட்டும் தான் ஐயோ விட்டுருக்கேன்டையா அப்படிமா, முடியல என்னால அப்படின்னு. அவன் வந்துட்டு ட்ரை பண்ணல, வேற ஏதோ ஒரு எய்ம்ல இருக்கான், ஏதாவது ஒண்ணு சுத்திட்டு இருக்கான், அது இதுக்கே சம்பந்தம் இல்லைன்னா அது வேற. அவன் எல்லாமே ட்ரை பண்றான்னா அவனால முடியலையா, அதெல்லாம் நம்மளே டென்ஷன். லொல்லு சபா சேஸ் மாதிரி உள்ள போயிட்டு ஏப்பா அவனால முடியாது உங்களுக்கே தெரியல விட்டுருக்கடா அவட அப்படின்னு சும்மா வந்துட்டு லொல்லு சபா கண்டென்ட்ரா அது செம்மையா. லொல்லு சபால இது இப்ப இருந்துச்சுன்னா 3 BHK எல்லாம் செம்மையா கலாய்க்கலாம். பின்ன என்னடா இது ஈஸியா இவரு யாராவது போட்டுட்டு செம்மையா இருக்கும். மனோகர்லாம் வந்து ஃப்ரெண்ட் மாதிரி பண்ணலாம், சூப்பரா இருக்கும். சரத்குமார் கூடயே சுத்துற ஃப்ரெண்ட் மாதிரி போட்டு இருந்திருக்கலாம். சுத்தமா இல்ல, எல்லாருமே உழைக்கும் போது எடுக்கக்கூடாத டெசிஷனா எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் wrong decisions. What if even a family takes all wrong decisions அப்படிங்கிற அவ கூட நல்ல கேரக்டர். உண்மையாக அந்த படத்துல அவளை குறை சொல்ல முடியாது, ஃபெயில் ஆயிருப்பா. ஆமா,
அவர் ஃபெயில் ஆயிட்டு அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் கஷ்டம் கொடுக்கல, என்ன வேலை அவளுக்கு தெரியுதோ அதுக்கு போயிட்டா. நீ போன மாதிரி ஐயோ என்னால முடியல அப்படின்னு போய் சொல்லிட்டு யார்ட்டையும். இன்னொரு டவுட், இப்ப அதிர்ஷ்டம் வந்துட்டு கட்டுற போடுறாங்கல்ல, அவங்க அதிர்ஷ்டம் முறுக்கு, இப்ப அவங்களுக்கு என்ன ரா மெட்டீரியல் அப்படியே வந்துகிட்டே இருக்குமா? இப்ப அது 25,000 சேவிங்ல இருந்தா அதுக்கு போகும். அந்த அத பத்தி எங்க அத்தெல்லாம் அவங்க எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் தான். ஆமா பாத்திருக்கேன். அமௌண்ட் வராதுடா மாசம் அவங்களுக்கு. அது அந்த இதெல்லாம் போதும், ஏதோ ஒரு 1000 2000 தானே கிடைக்கும் மாசத்துக்கு. அதுவும் வந்துட்டு ஒரு சில வாரம்லாம் வந்துட்டு டல் ஆயிடுச்சுன்னா வாங்க மாட்டாங்க, ஒரு வாரம் கம்மியா வாங்குவாங்க சரக்கெல்லாம். ஆமாடா, நான் என்ன கேக்குறேன், இப்ப 25,000 ஷெடியூல் எல்லாமே பிளானடு, ஓகேவா? அதையும் தாண்டி சித்தார்த் ஒரு செலவு வைக்க போறான் டியூஷனுக்கு அப்படின்னு. 12th ஸ்டாண்டர்ட் டியூஷன். ஆமா, இப்ப அவனுங்களுக்கு எங்க இருந்து ரா மெட்டீரியல் போறோம், எங்க இருந்து வந்துகிட்டே இருக்குமா அது? அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்களே தவிர அது விக்கிற மாதிரி அது ஒரு இடத்துல வாங்குற மாதிரி காமிச்சே மாட்டாங்க. ஆனா அவன் கேரி பேக் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டே இருப்பான். அது சரத்குமார் ஏமாத்துறதுக்காக அப்படி ஒரு மைண்ட் செட். சரத்குமார் ஒருவேளை அதை கொண்டு போய் அதை டாலி அந்த அவங்க கம்பெனில வித்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் பிரேக் டைம்ல. சார் இது இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். கடகலப்பு படத்துல கூட பழைய முறை சாப்பாடுங்கன்னா ஜென்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் சார். அந்த மாதிரி முறுக்க கொண்டு போய் உங்க ஜென்சி பையன்கிட்ட கொடுங்க அப்படின்னு இருப்பான். அவனும் சாப்பிடுவாது, சூப்பர் கம்ப்யூட்டர் எல்லாம் தூக்கி போடுங்க பழைய மாதிரி பண்ணுங்க அப்படி. எவன் தான் இந்த கதையை ஏன் தான் இப்படி எழுதுறானுங்களோ? வீடு வாங்க ஆசையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவங்க உனக்கு கத்துக்க அப்படின்னு சொன்னா அதை வந்துட்டு கத்துக்க ட்ரை பண்ணும். இல்ல கம்ப்யூட்டர் அந்த டெஸ்க்ல வந்து என்னமோ இவன் தான் கம்பெனியை நடத்துற மாதிரி கம்பெனி காமிச்சாதீங்க அப்படின்னு. அது காட்டாதீங்க தயவு செஞ்சு. ஏடா சித்தார்த்தியா பாக்குறேன், அதை பாக்காதீங்க என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. சித்தார்த்தியா காலையில எந்திரிச்சா பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல இந்த படத்தை பார்த்தாங்களா? நான் பாக்கல தானே. சவுண்ட் வச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன், ஐஎம் கழட்டி வச்சுக்கிட்டு. அது டே தயவு செஞ்சு ஆஃப் பண்றா, ஒரு குடும்பத்துல ஒருத்தன் புலம்புனா பரவாயில்ல, எல்லாருமே புலம்பிட்டு இருந்தா எப்படா பாப்போம் அப்படின்னு. இதுக்கும் அந்த சீன்ல தங்கச்சி வந்து நல்லாதான் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பா. அதுக்கே எங்க வீட்டுல அப்படி சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் சீன்லாம் போயிருந்துச்சுல, சித்தார்த்து என்னால முடியலமா அப்படின்னு 1200 சொல்லிக்கிட்டு இருக்கா கேட்டாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. டிவி போய் திடீர்னு எடுத்து போட்டு உடைச்சிருவாங்க. என்ன முடியலடா அப்படிம்பாங்க. எத்தனாவது டேவிடா என்னால முடியலப்பா, வேற வேற ஆங்கிள் சொல்லுவான். டிஎன்பிசிக்கு இதுக்கெல்லாம் நான் படிக்க முடியாதுன்னு தூக்கி போடுவான். இந்த டிஎன்பிசி படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கூட ஒரு சண்டை வந்திருக்குல்ல, அது என்ன சண்டை? வேலை கிடைக்காத சண்டை தானே? இவனுங்களுக்கு ஜாலிடா, இவனுங்களுக்கு ஜாலிடா பேசாமதானே இருக்கா, என்ன பெரிய அஃபெக்ட் ஆகுது, போலாம் மாமா இருப்பான் அப்படின்னு இவனு ஜாலியா எடுத்துக்கிட்டான். கெட்டப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு காலேஜ்ல ஒரு கெட்டப், இதுக்கு ஒரு கெட்டப், கேள்வி கேட்டா அப்படியே படிச்சதை வந்து மக்கப் பண்ற அப்படிமா. இதெல்லாம் இன்டர்வியூல யாரா கேக்குறா? இப்படி வந்துட்டு மக்கப் பண்ண பண்ற, நீ படிச்சதை வாந்தி எடுக்கிற அப்படின்னா ஓகேண்ணா, ஓகே இது பாத்துக்கலாம், வில் டெல் லேட்டர்னு சொல்லிதான் அனுப்புறானுங்க. பார்த்தா இல்ல சித்தார்த்த பார்த்தா எல்லாருமே ட்ரிகர் ஆயிடுறாங்க. உண்மையாவே அவனுக்கு எல்லாருமே இப்படி அமைதியா தான் பேசுவானுங்க, சித்தார்த்த பார்த்தா தான் அவனுக்கு ட்ரிகர் ஆயிடுறாங்க. எல்லாரும் இந்தியன் 2 பாத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆவுடைய பொண்ணா அப்படி கேள்வி கேட்பான், இந்தியன் தாத்தா இருக்காருன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கல்லடா விட்டுட்டு போடுறா கம்பேக் அந்த சரத்குமார் அப்படின்னு. இப்ப இதுல வர ஒரு டியூட்ல பாத்தா, டியூட்ல ஒரு ரோல் பண்ணிட்டு சுத்திட்டு வெள்ள வெட்டி வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை படம் பார்க்க பாக்குறான் மமிதா பேஜி. எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து மமிதா அவங்க அப்பாவா இருப்பான்னு நினைக்கிறேன். மமிதா அவங்க அப்பா சரத்குமார் அவங்க அப்பாவா இருப்பான். ஏன்டி எங்க அப்பா படம் பார்க்க பாக்குறியா அப்படின்னு கேட்பாங்க. மானங்கட்ட தமிழ் படம். அந்த படம் ஃபுல்லா லைவ் லொகேஷன்டா. அந்த சென்னையில வர அது முக்கியமான மெயின் ரோடு தான் அது. எப்படி எடுக்கிறானுங்க? அது ஒரு லீக் ஆகாம விடியங்காத்தால அது லீக் தான் போகுது. ஓகே, அது என்னமோ அது கீர்த்திவாசம் நல்லாதான் படம் எடுக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. புதுசு தானே? புதுசுதான், லைவ் லொகேஷன்லாம் போய் எடுக்கிறான். அந்த மாதிரி யோசிச்சு எடுத்தாலே பரவாயில்ல, செட்டுக்குள்ள முடிச்சாதான் நமக்கு டென்ஷன் ஆகும். என்ன சீன் வரும் அந்த படத்துல? அவுட்டோர்ல அவ்வளவு சீன் கிடையாது, எல்லாமே காலேஜ்ல தான் பேசிட்டு இருப்பாங்க. காலேஜ், வீடு, லேத்து ஃபேக்டரி, இமா ஃபேக்டரி, சரத்குமார் ஃபேக்டரி, ஒரு 2-3 வீடுங்க, அப்புறம் அந்த மகாராஜா படத்துல ஒரு வீடு, இந்த மாதிரிதான் போயிட்டு இருப்பானுங்க தவிர ஒரு அவங்க அப்புறம் பெருசா பெரிய லைவ் லொகேஷன் கிடையாது.
ம். ரொம்ப அது கம்மி காசு. ரோட்ல எடுத்திருப்பானுங்க. ஆனா அந்த ரோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே போகாத ரோடா இருக்கும். நார்மல் படம் தான், கம்மியா தான் காசு போட்டிருப்பானே. ம். இப்படியாக 3BHK படம் இருக்கு. இன்னும் தேவைன்னா கிடைக்கும். ஏன்னா சரத்குமாரும் சித்தார்த் அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. யாரும் சித்தார்த்த பத்தி அவ்வளவு திட்ட மாட்டேங்கிறாங்க. அசால்ட்டா கடந்து போறானுங்க இந்த படத்தை பார்த்துட்டு. ஆல்ரெடி அவனை இதுக்கு மேல திட்டுறதுக்கு என்ன இருக்கு? அவன்கிட்ட இந்தியன் 2வே பெரிய இதுதான். ஆனா அதுல வந்துட்டு இந்தியன் 4 பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்தியன் 4 தான் வேணும் அப்படின்னு கேட்கறான். இந்தியன் மறுபடியும் கோ பேக் இந்தியன் 4ல வந்துட்டு அவர் உண்மையாவே கோ பேக் ஆயிடுறாரு. என்ன கேட்டா சித்தார்த் வந்துட்டு இந்த எளிய மக்களின் ரெஃபரன்ஸ், இது மிடில் கிளாஸ் லோ, அவர் வந்து புவரான ஆளு அப்படின்லாம் படம் எடுக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். அதிதி ராயவை கல்யாணம் பண்ணிட்டு இவன் இவ்வளவு பேசவே கூடாது. அவன் இந்த படம் கூட பரவாயில்ல. டக்கர் படத்துல அவன் வந்து ஏழ்மை புவர் ஃபேமிலின்னு காமிப்பாங்க பரவாயில்ல. புவர் ஃபேமிலிங்கிறதோட ஆனா புவர் ஸ்லாங்ல பேசுவான் பாரு. என்ன ஒரு டீ 10 ரூபாய், நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படிமா. டேய் செஞ்சு விட்டுரு சித்தார்த். சித்தார்த்துங்கிற பேரே வந்துட்டு அந்த காமெடி படம் பேரு, அந்த அபிஷேக் அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல, இந்த படம் வேலன் வந்துட்டு வெள்ளக்காரன் படத்துல அபிஷேக்னு சொல்லிட்டு ரவி மரியா கீழே இவரு அபிஷேக், அந்த மாதிரி பேரு இவனுக்கு. சித்தார்த் அமைதியார் சித்தார்த். கடைசி அது நல்லா இருக்கு. அந்த ரவி மரியா வந்துட்டு வருவாங்க, கண்ணை கட்டி போய் பிடிச்சிட்டு அபிஷேக் அபிஷேக் அருமையான. அந்த மாதிரி எல்லாம் ஏன் காமெடி எழுத மாட்டேங்கிறானுக்குன்னு தெரியல. ஆமா, அந்த படத்துல எல்லாமே அப்படிதான் குரூப்பியா பண்ணது எல்லாமே ஒர்க் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வலிமையிலதான் ஒர்க் ஆச்சு. சரி, இது விசுவாசத்துலதான் கூஃபி ஒர்க் ஆச்சு. விஸ்வாசத்துல என்னது கூஃபி ஒர்க்? கூஃபி அவரு பண்ணுவார்ல தூக்கு தராதா, அதெல்லாம் கிடையாதுடா. நடுவுலயே வந்துட்டு இவளுக்கு நேம் பியூட்டி அதெல்லாம் யோசிச்சாலே செம்ம கூஃபியான படம். அபிஷேக் இந்த இவர் பேர் என்ன, குண்டா ஒருத்தர் இருப்பாரு நிறைய படத்துல வர, அவர் பேர் தான் அபிஷேக். இன்னொருத்தர் பேரு 2 பேர் இருப்பாங்க, 2 பேர் அவருக்கு கீழே இருப்பாங்க. ஆமா, ஆனா அபிஷேக் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த குண்டா இருப்பார்ல அவர் தான் அபிஷேக். இன்னொருத்தர் பேரு அவருதான் நல்லா இருக்கும். அந்த படம் நல்லா எடுத்திருப்பானுங்க. மெயின் ட்ராக்ல அந்த ஹீரோ வருவான்ல விஷ்ணு விஷால், அவன் ட்ராக்கை தவிர மத்த எல்லா ட்ராக்குமே நல்லா இருக்கு அந்த படத்துல. அவனை கம்மியா தான் யூஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளவு இது பண்ணிருக்க மாட்டாங்க. அவன் வந்தா லவ் பண்றேன் அது பண்றதுதான் சுத்துவான். அவனுக்கு தவிர மத்த எல்லாருமே சூரியன் நல்லா காமெடி பண்ணிருப்பாரு. அதுலதான் உண்மையாவே புஷ்பா ரூல் எல்லாம் வந்துரும். அவன் இதுக்கு முன்னாடி ஆனா வெள்ளக்காரதுரை எடுத்தான் நடுவுல. ஆமாதான், வெள்ளக்காரதுரையிலுமே கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லாதான் இருக்கு. அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறானுங்க. ஞாபகம் இருக்கா அந்த எனக்கு அப்பா ஆசைப்பட்டாரு, அந்த காமெடி எல்லாம் நல்லாதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த காமெடி, அப்புறம் அவனுக்கு உடம்புல அந்த அந்த கல்யாணத்தை நிறுத்துற பேர்ல பாம்பு வைப்பானுங்கல்ல. ஆக்சுவலா அது அந்த படத்துல ஒரு நல்ல ரைட்டிங் போயிருக்கும் எழிலுக்கு. அவன் எப்ப சொல்லப்போனா சரவண இருக்க பயமேன்னு ஒரு படம் எடுத்தான்ல, அது சொதப்பிட்டான். இல்ல வெள்ளக்காரதுரை இது வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா? இதுக்கு முன்னாடி இந்த படம் தான் விமலை வச்சு ஒரு படம் பண்ணால, தேசிங் ராஜா பண்ணா. தேசிங் ராஜாலே காமெடி நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி மனம் கொத்தி பறவையிலே நல்லா இருக்கு. எழிலோட காமெடி ரைட்டிங் மொத்தமா முடிச்சு விட்டு போனது உதயநிதி ஸ்டாலினும் ஜிவி பிரகாஷ் குமாரும். ஜிவி பிரகாஷ் கூட என்ன படம்? ஜிவி பிரகாஷ் குமார் கூட கடைசியா ஒரு படம் எடுத்தான். அவன் ஈஷா ரப்பா அப்புறம் இன்னும் 2 பேர் நடிக்கிற மாதிரி. அந்த படம் இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகுது. அப்படியா? இப்ப தேசிங் ராஜா 2 வந்துருச்சு, தெரியும் தானே? வந்துருச்சு, அதெல்லாம் யாரும் பார்க்க கூட இல்ல. எழில் எடுத்தாரு அந்த படத்தை. அதுல ஆமா, அது இந்த இவன் ஆனந்த்ராஜ் வந்து லேடி கெட்டப்ல ரோல் பண்ற மாதிரி. இந்த புகழும் லேடி கெட்டப்ல. இதெல்லாம் தெலுங்குல அலி இருப்பான்ல, அவன் ஃபுல்லாவே அந்த காமெடியன் அலி, அவன் வந்து ஃபுல்லாவே அப்படி அந்த மாதிரி ரோல் பண்ணிருப்பான் ஒரு படத்துல. அதை எதுக்கு இவனுக்கு தமிழ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த கல்யாணம் தான் அதெல்லாம் பண்றான். அவன் கல்யாணம் பத்தி பேசாதா நேரத்துக்கு அதிகசிவா திட்டி கொடுத்தானே. கல்யாணம் சித்தார்த்த ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும்? டக்கர் மாதிரி இருக்கும். டக்கர், ஆமா, டக்கர், சத்தியமா டக்கர் மாதிரி தான் இருக்கும். கல்யாணம் சரி, இவன் சித்தார்த்த சாமம் பண்ணா எப்படி இருக்கும்? அது புதுசா இருக்கும் நினைக்கிறேன். சித்தார்த்த சாமம் பண்ணா அதான் 3BHK இல்ல 3BHK இருக்காது.
அவனும் என்ன பண்ணா நெஞ்சில் துணி இருந்தால் அப்படின்னு ஏதோ ஒரு படம் வந்திருக்கும். இப்ப நான் சொன்னவனே இந்த படத்தோட பேரை கேட்டா உனக்கு ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் உன் படத்துல மைண்ட்ல. அந்த மாதிரிதான் இந்த படம் இருக்கும். ஏன்னா இந்த பேர் ஏதோ ஒரு படம் வந்திருக்கு. எண்ணி துணிக நெஞ்சில் துணி இருந்தால். நம்ம இதுல வந்துட்டு இப்ப கல்யாண் இருக்கான், சாம் ஆண்டன் இருக்கான், இருக்கான். திருவை மறந்துடாதீங்க. திருவ மறக்க கூடாது. திருவ வந்துட்டு திருவ பத்தி பேசலாம். முக்கியமா இப்ப அடுத்த ஆள் வந்துட்டு சாம் ஆண்டன். அவனை முடிச்சுதான் கல்யாணம். இது எதுக்குன்னா சாம் ஆண்டன்னா நீங்க இப்ப என்ன சாம் ஆண்டன் பண்றதா அடுத்த அவங்களோட ரெண்டு படம், ஆளுக்கு 2 படம் பிரிச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஆளுக்கு எனக்கு கதை சொல்ல வராது, ஆனாலும் நான் ட்ரை பண்றேன். டக்குனு நீ வந்துட்டு என்ன சொல்ல, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, இது எடுத்துக்கிறேன் நானு அப்படின்ற. ஆமா, எனக்கு இன்னொரு பேர் கன்ஃபார்ம் தான். ஏன்னா அந்த படத்துல எனக்கு பயங்கர இது இருக்கு, எனக்கு வன்மம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு 100 நாடா. நீ எந்த படத்தை வேணா வச்சுக்கிட்டா அதுக்கு மேல 100. இந்த சைடு என்ன படம் இருக்கு? வேற என்ன? அவன் ட்ரிகர் எடுத்திருக்கான், இன்னொன்னு என்னமோ ட்ரிகர் எடுத்திருப்பான். அப்புறம் வந்துட்டு டார்லிங் எடுத்திருப்பான். டார்லிங் வேணாம், டார்லிங் பத்தி பேச அது கடந்து போயிடும். அப்புறம் இவனை வச்சு இன்னொரு படம் பண்ணிருப்பான்டா, ஜி பிரகாஷ் குமார் வச்சு இன்னொரு படம் பண்ணுவான்டா. இப்பவும் சித்தார்த் இவன் ஜி பிரகாஷ் குமார் அதர்வா சும்மா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு படம் பண்ணலாம். டேய் மச்சான் என்னடா ஆச்சு, வாடா மச்சான். தெலுங்குல பாரு பட்டி, அந்த படம் அவன் தான் பண்ணான். தெலுங்குல அந்த டெட்டி படத்தை பட்டி, அது அதே கதையா என்ன வேற கதையான்னு தெரியல. அதே கதையா தான் எடுப்பாங்க. உனக்கு என்ன அறிவு இருக்கு? ஞான எழுறதான ப்ரொடியூசர். எதுக்கு முதல்ல போய் அல்லு சீரிஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தானுங்கன்னே தெரியல. இந்த ஊர் ஜி பிரகாஷம், அந்த ஊர் அல்லு சீரிஸ் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நாளைக்கு பாக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் கல்யாணம் எடுத்துடலாம். கல்யாணம் ஆமா, கோர்வையா போகும். நமக்கு அதுக்குள்ள ஒரு பிராக்டிஸ் வந்துடும். ஏன்னா இவனை சாம் ஆண்டன் அடிக்கணும்னா கொஞ்சம் டெக்னிக்கலா தெரிஞ்சிருக்கணும். ஏன் சாமன்சன் என்ன டெக்னிக்கலா புடுங்கிட்டாருன்னு அவரது மட்டும் இல்லடா, வந்துட்டு நல்ல படம் எடுக்கிற மாதிரி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் படத்துல நடுவுல தான் லூப் வச்சு வைப்பான். ஆரம்பத்துல இருந்தே லூப் வச்சு வைக்கிற ஒரு கல்யாணி நடுவுல ஆரம்பத்துல இருந்தே கிரிஞ்சு பண்றவர் தான் கல்யாணம். அதுதான். அதனால கல்யாணம் போயிடலாம். கல்யாணோட 2 படமும் 2 பேரும் பாக்கலாம். 2 படமா 3 படம் பண்ணிருப்பாங்க. கோஷ்டி முதற்கொண்டு. கோஷ்டி பத்தி எல்லாம் பேச வேணாம். நான் சொல்லிடுறேன். கோஷ்டி ஒரு 80s பில்டப் விட்டீங்க. அப்படி பார்த்தாலும் 4 படம் பண்ணிருக்கான். சரி, சினிமாகிராஃபி பார்த்தனே வந்து நிறைய படம் இருக்குடா. கல்யாணம் வேணாண்டா, கையெழுத்து கல்யாணம் வேணாண்டா. சரி, வேணா ஃபர்ஸ்ட் இல்ல ஜாக் பாட்டும் குலேபா காவலி மட்டும் இப்போதைக்கு எடுப்போம். சரி ஓகே. ஆமா, அது மட்டும் எடுக்கலாம். அப்புறமேட்டு வேற ஏதாவது பாத்துட்டு அவன் முடிவு பண்ணிக்கலாம். 80s பில்டப்லாம் எடுத்தா ஒண்ணுமே இருக்காதுடா, கண்டென்ட்டே இருக்காதுடா. ரொம்ப மட்டமா போகும். கோஷ்டி அப்படிதான் இருக்கும். அதனால வேணாம். குலேபா காவலி இது மட்டும். இது வந்து நாளைக்கு கோட்டாவா இல்ல இன்னைக்கு? ஆமா, ஃபுல்லா அந்த படம் பாத்துறேன். பாதியிலே பாக்குறது இன்னைக்கு விட்டேன் இந்த படத்தை. அந்த மாதிரி எல்லாம் வேணாம். அவ்வளவுதான், ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன். இன்னைக்கு இது 3BHK எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்திருக்கு.